பிரஸ் பீப்புள் இப்படி என்ஜாய் பண்ணது நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ வருஷம் கழிச்சு கண்டிப்பாக மக்கள் ரசிப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கையில் தான் இந்த ரீரிலீஸ் ப்ரெஸ் மீட் வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் காமிச்சிட்டு ட்ரைலர் கட் பண்ணி புது படமாக ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தை எப்படி தயாரித்தோம், சூர்யா நான் எப்படி சந்தித்தேன், இது எப்படி உருவாயிடுச்சு, அது இப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது. ஆக்சுவலி சூர்யா வந்து இதுக்கு முன்னாடி வாலி படம் பண்ணார். எடிட்டர் விஜயன் சார் சொன்னார், வாலி ரொம்ப நல்லா வந்திருக்கு, அஜித் சார் அவருக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த படம் நான் பார்க்குறேன், படம் போட்டால் சொல்லுங்கன்னு சொன்னேன். படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது சூர்யா, நம்ம படம் பண்ணுறோன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காரு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சோம். இப்போ வந்தார். நான் சூர்யாவுக்கு சொன்னேன், நீங்கள் யார் விரும்புகிறீங்களோ அந்த ஹீரோ வச்சு பண்ணுவோம், எனக்கு டைரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்போ முதல்ல இந்த கதை இது யார் ஹீரோ நினைக்கல, நான் ஃபஸ்ட்டு சூர்யா தான் நினச்சி டார்கெட் பண்ணி பண்ணோம். அப்போ விஜய் சாருக்கு இந்த கதை சொன்னோம். இந்த படம் வந்து ஒரு சரித்திரம். அவர் இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 மொழியிலும் பண்ணார். ஒரு டைரக்டர் கண்டினியூஸாக இதில் வேறு 3 வருஷமாக சூர்யா அதுக்கு மேலே வாழ்ந்தார். ஃபஸ்ட்டு இது பண்ண உடனே இது பண்ணுறதுக்கு ஷூட்டிங்கு முன்னாடியே நாங்கள் பவன் கல்யாண் சாருக்கு அண்டர் ப்ரொடக்ஷனில் முதல்ல போய் அவருக்கு கதை சொன்னோம். அவருக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஹிந்தி நான் போனி கபூருக்கு கொடுத்தேன். அப்புறம் நான் போனி கபூர் சொன்னேன் சூர்யா பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ கண்டினியூஸாக 3 படம் அவரே 3 லாங்குவேஜ்லையும் அவரே பண்ணார். படம் பார்க்கும்போது ஜோதிகா பார்த்தாலும் பூமிகா பார்த்தாலும் சூர்யா தான் தெரியும். அவர் எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் வாணி, அவர் இது அப்படியே அவங்க அப்படியே காப்பி பண்ணாலே போகிறோம். ஜோதிகாவுக்கு இது டெபியூ ஃபிலிம் ஹீரோயினாக தமிழில் அவங்க நடிப்பு வந்து அவ்வளோ நல்லா சிறந்த, சூர்யாவுக்கு சொல்ல தேவையில்லை. பூமிகா செலக்ட் பண்ணும்போது பார்த்தோம், பூமிகா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, எப்படி நடிக்குமான்ட்டு நான் சொன்னேன் சூர்யா கண்டிப்பாக வேலை வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லி பண்ணோம். இந்த சாங்ஸ் வந்து இந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தேவா மியூசிக் மாதிரியே தெரியாது. இது எத்தனையோ படம் பார்த்தோம். அப்போ அவங்க 3 பிரதர்ஸ் சேர்ந்து இருந்தாங்க. சில படங்கள் அப்படி டைரக்டருடைய டேஸ்ட்டு அமையறதும் காட் கிஃப்ட் இதெல்லாமே இருக்கும் கண்டிப்பாக. இந்த படத்துக்கு நான் வந்து டாப் ஆங்கிள் லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சுருக்கேன். எப்படின்னா முதல்ல சொல்லிட்டார் டைரக்டர், இங்கே கல்கட்டாவில் ஒரு பையன் பிறந்தான், இங்கே ஒரு ஊரில் ஒரு பொண்ணு பிறந்தது, இவங்க 2 பேர் சேர போகிறாங்கன்னு முதல்ல கடவுள் டிசைட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு எப்படி சேர போகிறாங்கிறதான் கதையை முதல்ல சொல்லிட்டு சேர போகிறாங்கன்ட்டு. ஸோ அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து விஜய் அந்த டைமில் மாஸ் ஹீரோ, இதில் ஃபைட்டே இல்லை, ரொம்ப சாஃப்டான படம் பண்ணோம். அவர் சொன்னார் விஜய் நல்லா இருக்கு, எனக்கு ஒரு 2 ஃபைட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் சூர்யாவுக்கு வந்து ஃபைட் வைக்கிறது இஷ்டம் இல்லை, ஆக்சுவலி லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு. சரி நான் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தா படம் நல்லா வருதுன்னு அவரும் ஃபோர்ஸ் பண்ணல. படம் முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட் காப்பி வந்துடுச்சு, ரிலீஸு உதயம் தேட்டரில் ப்ரிவ்யூ நடக்குது. நான் டெலிவரி போய் பால்கனியில் நின்று பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் காட்டுறாங்க. இந்த கதை ஓகே பண்ணும்போது படம் எடுக்கும்போது இல்லாத ஒரு ஃபீலிங் கூட இல்லாமல் பண்ணோம். அந்த நிமிஷம் எனக்கு கால் அப்படியே நடுங்கிடுச்சு. ஏன்னா அவங்க பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போல் இருக்கு. இது ஒரு மாஸ் ஃபிலிம் நினச்சா நான் இந்தியன் மாதிரி படம் பண்ணேன், இது ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஈகோ, ஒரு இடுப்பு பார்க்குறது ஒரு ஈகோ லவ் ஸ்டோரி, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோன்னு பயம். அந்த நிமிஷம் எனக்கு பயம் வந்துடுச்சு ஆக்சுவலாக. ஆனால் படம் அதே தியேட்டரில் மார்னிங் பார்த்தேன். ஃபஸ்ட்டு சீனுக்கு அப்புறம் கனெக்ட் ஆகிட்டாங்க. கிளாஸ் சூர்யா படம் ஹிட்டுன்னு சொல்லிட்டேன் நான். ஸோ அது தமிழில் ஹிட் ஆச்சு, ஹிந்தியில் ஹிட் ஆச்சு. இப்போதுக்கும் இந்த சாங்ஸ் பார்த்து நீங்கள் எல்லாம் ஒன்ஸ் மோர் சொல்கிற அளவுக்கு இத்தனை வருஷம் அது லைஃப் இருக்குது இந்த சாங்க்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக திருப்பி இப்போ ரீரிலீஸில் என்னென்னா நான் லேட்டஸ்ட்டாக பார்த்தது, இந்த படம் எல்லாமே என் படங்கள் எல்லாமே ஃபிலிமில் ஷூட் பண்ணோம். இப்போ இதில் பார்க்கலாம், மீடியாவில் பார்க்கலாம், சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம், தியேட்டரில் பார்த்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இல்லை. இப்போ முதல் வாட்டி இது டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி 4Kல ரிலீஸ் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் ரசித்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணலாம். அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ரீரிலீஸ் படங்கள் நல்லா போகுது. இப்போ பார்க்குற சந்தர்ப்பம் இல்லைல்ல. இப்போ லாஸ்ட் டைம் கில்லி பண்ணோம். கில்லி இந்தியாவிலவே ஃபஸ்ட்டு ரீரிலீஸில் பிக்கெஸ்ட் ஃபிலிம், பிக்கெஸ்ட் ஹிட்டு. இப்போ அடுத்தது இப்போ குஷி பண்ணுறோம். கண்டிப்பாக இப்போவே இங்கே ரிசல்ட் இங்கே தெரிஞ்சிச்சு எங்களுக்கு, கண்டிப்பாக பெரிய ஹிட்டாக நினைக்கிறேன்.
ஸோ நான் இப்போ இந்த அளவு பேசுனதில்லை, இப்போ மற்றதெல்லாம் சூர்யா தான் பேசுவார் எல்லாருக்கும். ஸோ குஷி பாட்டு பண்ணலாம் எனக்கு தோணிடுச்சு. அது யார் நடிக்கிறாங்களோ, விஜய் சார் பையனே நடிக்கிறாரு, விஜய் சாரே நடிக்கிறாரு, வேறு யாராவது யார் நடித்தாலும் பார்ட் 2 போட்டாலே அதுக்கு ஒரு பிராண்டு. இப்போ எல்லாமே பார்ட் 2, ஹிந்தியில் எல்லாமே பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 2 போகுது. என் படங்கள் எல்லாமே மேபி ரன் 2, குஷி 2, கில்லி 2 எல்லாமே பார்ட் 2 எல்லாமே ஹிட் படங்களாக நினச்சோம். ஸோ அதில் மெயின் வந்து லவ் ஸ்டோரி என்டர்டெயின்மெண்ட் குஷி பார்ட் 2 பண்ணலான்னு இருக்கு. சூர்யா நினச்சா மேபி பண்ணலாம். ஓகே, இந்த சந்தர்ப்பத்தில் ஏன்னா இந்த படம் முடிஞ்ச பிறகு சூர்யா என்ன பண்ணாருன்னா வைரமஸ் சாருக்கு படம் போட்டு காமிச்சார். அப்போது ப்ரொடியூசர் ஃபோன் பண்ண சொன்னார். அவர் எப்படி ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம், ஒரு தின் லைன் இவ்வளோ செலவு பண்ணி எப்படி ப்ரொடியூசர் எடுத்தார், முதல்ல அவர் தைரியத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு சூர்யா சொன்னார். ஸோ அந்த மாதிரி நம்ம காலகட்டத்தில் இந்த சப்ஜெக்ட் இந்த மாதிரி டைரக்டர் டிசைட் பண்ணால் அதை நம்பி போகிறோன்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்கோம். அது இது வரைக்கும் நீங்கள் ரசிகர் லெவலில் வரைக்கும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு சூர்யாவுடைய விளைப்பு. அது இல்லாமல் அவர் என்ஜாய் பண்ணியிருக்காரு. சூர்யாவோட ஒரு மூமெண்ட், ஒரு இன்ச்சு, ஒரு எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அது எல்லாமே இதில் தெரியுது. பார்ட் 2 பண்ணுவேன் சூர்யா. வணக்கம்ங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக ரீசெண்டாக ரிலீஸ் இல்லாமல் இருந்தனால இப்போ இதை ஒரு சாக்கா வச்சு உங்களை எல்லாம் சந்திச்சதில் எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷம் அது எனக்கு முதல்ல. அப்புறம் நல்ல ஒரு மாலை. குஷி படத்துக்கு நீங்கள் ப்ரெஸ்லேயே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா தியேட்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுவும் இன்னைக்கு இளைய தளபதியை திருப்பி பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பி ரொம்ப ஏன்னா வி ஆர் மிஸ்ஸிங் தட் ஸ்பேஸ். இல்லை, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஜோதிகா மேடம் அவங்களுமே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் திருப்பி நினச்சி பார்க்கும்போது ஆக்சுவலாக என்னென்னாங்க, ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும்பொழுது நான் ஒரு 2.5 மணி நேரம் சொல்லுவேன். நான் ரத்ன சார் நான் தான் போனோம் விஜய் சாரை பார்க்குறதுக்கு. அப்போ நம்ம படம் சொல்லும்பொழுதே நம்ம மைண்டில் படத்தை பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனை ஒன்றா ஷூட் பண்ணும்பொழுது நம்ம ஷூட் பண்ணி ஒரு சீனை வந்து நாங்கள் வந்து 1 lakh டைம் பார்ப்போம். ஏன்னா எடிட்டிங்கில், அது டிஸ்கஷனில், மியூசிக் டைரக்டருக்கு கதை சொல்லும் பொழுது, அசிஸ்டன்ட் டைரக்டருங்களுக்கு கதை சொல்லும் பொழுது, டைரக்டர் அந்த சினிமோட்டோகிராஃபருக்கு கதை சொல்லும்பொழுது, ஃபைட் மாஸ்டருக்கு கதை சொல்லும் பொழுது, எடுத்த சீனை எடிட் பண்ணும்பொழுது, விஜயன் சாரோட உட்காந்து ரஷ் பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்கள் வந்து மிக்சிங் எல்லாத்துலேயும் பார்த்தோம். ஃபைனல் ட்ரிம்மிங் மிக்சிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh டைம் வந்து ஒரு சீனை நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம் அந்த மைண்டில். ஸோ அப்போ பார்த்து இருக்கும்பொழுது படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்டருக்கு இந்த படம் வந்து என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே மறந்துடும். அந்த அளவுக்கு நாங்கள் ஆகிடுவோம். ஏன்னா ஒரு 100 தடவை பார்த்த ஒரு சீனால் ஆகிடுவோம். அதனால் அதுக்கப்புறம் தியேட்டரில் ஆடியன்ஸோடு போய் ஆடியன்ஸ் ரசிக்கிறதும் கைத்தட்டுறதையும் பார்த்து ஓ பரவாயில்ல நம்ம நினச்சது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்ச வெளியேற ஒரு ஆடியன்ஸாக நாங்கள் ஒரு மேக்கர் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது ஒரு ஆடியன்ஸ். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைண்டில் வருவாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸாக இந்த சாங்கை பார்த்தேங்க இந்த படத்தை. ஏன்னா ரியலாக நான் என்ஜாய் பண்ணேன் உண்மையாக. சே அப்போ ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்றது எனக்கு இன்றைக்கி ஃபீல் ஆச்சு உண்மையாகவே. ஏன்னா 20 இயர்ஸ் ஆச்சு இல்லையா. ஸோ அவ்வளோ கேப் விட்டு இந்த படத்தை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு பரவசம் ஒன்று உண்டாகுது மனசுக்கு. அப்போ தான் நான் நினச்சேன், இப்போ இந்த மைண்டில் இன்றைக்கி நான் வந்து ஒரு டேக்காக எடுத்துக்கிறேன்னா கில்லரில் இதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாமல், என்டர்டெயின்மெண்ட் குறையாமல் இதே எனர்ஜியோட இதே இருக்கணும், அதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு ரிஃப்ரெஷிங் மொமெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த ஷோ. மேபி இந்த ரிலீஸே வந்து எனக்கு அது ஒரு ரீஃப்ரெஷிங் மொமெண்ட்டாக இருக்க போகுது கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் கட்டிப்புடுறா சாங்கிருந்தேங்க இங்கேயே 3 தடவை ஒன்ஸ் மாதிரி கேட்குறீங்க. ஐயோ என்ன ஒரு அதில் என்னென்னா ஒரு கிளாமர் சாங் தான். ஆனால் அதில் ஏன் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி அந்த சாங்கில் வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க. அது ஒரு பழைய பாட்டு உண்டு, செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா. அந்த பாட்டு தான் தேவா சார்ட்ட சொல்லி இது இப்படி மாற்றலாம் சார்னு சொல்லி செந்தமிழ் தேன் மொழியாள் கட்டி பூடிடா.
ஏன் உங்களுக்கு எத்தனையோ ஒரு ஒரு கிளாமர் சாங் வந்திருக்கு, ஆனா ஏன் உங்களுக்கு அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு அருமையான ஒரு பொயட்டிக் சாங். அது அந்த பொயட்டிக்கான ஒரு சாங்ல இருந்து எடுத்த மெலடின்றதுனால அந்த மெலடி வந்து அப்படி உள்ள புகுறுது, ஆடியன்ஸுக்குள்ள அப்படி புகுறுது. அது ஒரு 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 வார்ம் ஃபீலை ஒன்று கிரியேட் பண்ணுது. அது வைரமுத்து சாரோட லிரிக் ஆகட்டும், மும்தாஜினுடைய இதாகட்டும், அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோடதாகட்டும், இளைய தளபதி அதில் அப்படி உள்ள புகுந்தவர் அவர் பண்ண ஒரு ஒரு எனர்ஜி ஆகட்டும், எல்லாமே சூப்பர். அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாட் ஓன்லி தட் சாங், மொட்டு ஒன்று மலர்ந்ததில் லிரிக்குக்கு டியூன் போட்டார் தேவா சார். இந்த லிரிக் சார் இந்த வழக்கமாக டியூன் போட போவாங்க, போனோடனே தேவா சார் வந்து சார் என்ன பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு லிரிக்கை கொடுக்குறேன், நீங்கள் டியூனுக்கு லிரிக் இல்லை சார், இந்த இடம் லிரிக்கை தரோம், நீங்கள் அதுக்கு டியூன் போடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன லிரிக் சார்னா, வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சுருந்தார். மொட்டு ஒன்று மலர்ந்திடம் மறுக்கும், முட்டும் தென்றல் அதை மெல்ல திறக்கும், இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா, கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும், சின்ன ஊழி தட்டி தட்டி எழுப்பும், இது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா அப்படின்னு அவர் சொல்லும்போதே அவர் அப்படி ஒரு பொயட்டிக்கான ஒரு 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 பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது, அந்த ஊடல் என்பது, ஊடலுக்கு இதை விட சிறந்த வரிகள் போடவே முடியாது. மேகம் என்பது மலை முடிச்சு காட்டு முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும், காதல் என்பது இரு மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் சேர்ந்து கொள்ளும். அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து நான் இப்போ தேவா சார்ட்ட கேட்டேன், இந்த பழைய பாட்டுக்கு இல்லையா, மொட்டு சிட்டுக்குருவி அந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தேவா சார் ரொம்ப அழகாக அந்த டியூனை போட்டு கொடுத்தார். அமைந்தது சார், இந்த படத்திற்கு அனைத்தும் அமைந்தது. இந்த படத்துக்கு விஜய் சார்ட்ட போய் கதை சொல்லும்பொழுது அமைதியாக கேட்டதும், அவர் கேட்டு முடிச்சோடனே அவர் பெரிய ரியாக்டே பண்ணல. ஒருவேளை அவருக்கு பிடிக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு ரத்னம் சாரை பார்த்தேன், என்ன சார் ஒரு மாதிரி அமைதியாக இருக்காரு, விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வேற கதை சொல்கிறேன் அப்படின்னு. ஏன் நல்லா இருக்கே இதே பண்ணுவோம் அப்படின்னாரு. ஓ இதுக்கு என்ன ஏங்க நல்லா இருக்குன்றதுக்கு இதான் ரியாக்ஷனா, நமக்கெல்லாம் கொஞ்சம் வைப்பு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிரமாதம். ஆமாம், அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அனுபவம். ரத்னம் சாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். அப்புறம் ஒரு டாபிக் வர்றதுக்கு முன்னாடி நான் 2 பேரை பற்றி சொல்லி ஆகணும். ஒன்று மறைந்த அமரர் ஒளிப்பதிவாளர் ஜீவா சார் வந்து இன்னைக்கு இந்த படத்துக்கு இப்படி ஒரு அருமையான விஷுவல்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னார். டெஃபினட்டாக அவர் இந்த ஒரு கணத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து நல்ல ஒரு வைபு கொடுத்த விவேக் சார், அவர் இந்த படத்துக்கு பண்ண ஒரு கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து மக்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அதை கொண்டு உள்ளுக்குள்ளே நல்லா அவங்கள சீன் கதையாக போகும்போது நடுவில் அவர் மாதிரியான சீன் வந்து கொடுக்குற ரிலீஃப் வந்து அடுத்து அந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது கொடுத்த ஒரு எனர்ஜி என்பது மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி. எல்லாமே அது மாதிரி ரத்னம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். இன்றைக்கி வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் காசு வந்து அவர் இந்த படத்துக்கு நீங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் எவ்வளோ காசு அவருக்கு கொடுத்தாலும் அது வந்து தகும், அது வந்து பத்தாது. ஏன்னா அவ்வளவு செலவழிச்சிருக்காரு இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அவர் தன்னுடைய பெரும்பான்மையான வாழ்க்கை இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் செலவழிச்சிருக்காரு. எத்தனை இயக்குநர்களுக்கு வாழ்க்கை, எத்தனை மியூசிக் டைரக்டருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு குஷி ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. இன்றைக்கி வந்து நான் தெலுங்கில் நடிக்கிறேன் இதெல்லாம் சொல்லி வந்தாலும் இன்றைக்கி நான் போகும்போது நான் தெலுங்கில் எனக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த குஷி தெலுங்கில் எடுத்தது ஒன்று. கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் ரத்னம் சாருக்கு என்றைக்குமே நான் நன்றி சொல்லுவேன். டெஃபினட்டாக ஒரு சிறந்த ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்து என்னுடைய கலை தீனிக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படமாக இந்த குஷி அமைந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் என்றைக்குமே வந்து டைரக்டர் ஆகணும்னு இண்டஸ்ட்ரிக்கு வரவே இல்லை. நான் வந்து நடிகனானு வந்ததுனால தான் உங்களுக்கே தெரியும். பட் அதனால தான் அதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் நிப்பாட்டிட்டு ஆக்டிங்கில் நியூ அண்ட் வேறு எப்படி போயிட்டது. பட் இப்போ நான் திரும்பி பார்க்கும் பொழுது இதில் இவ்வளவு அதான் சொல்லேன், ஆடியன்ஸாக நான் இன்றைக்கி ஆடியன்ஸாக இந்த சின்ன ட்ரெய்லரையும் இந்த 2 சாங்கையுமே ரசித்தேன். அப்போ கண்டிப்பாக படம் எவ்வளோ ஒரு எனர்ஜியோடு வந்திருக்குன்னு பார்க்கணும். இது ஒன்றே என்னென்னா சார், பிளெஸ்ஸிங் தான் சார். ஒரு நல்ல அமைந்த பிளெஸ்ஸிங். அன்றைக்கி பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் கொடுத்த அன்பும் அந்த
இன்னைக்கு அது அந்த ப்ரெஸ்ஸில் அன்னைக்கு நான் சந்தித்தவங்கெல்லாம் இன்னைக்கு அப்படியே பார்க்குற எல்லாரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு புதுசான ஆளுங்களும் வந்திருக்காங்க. ஸோ குஷி மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்க போகுது தியேட்டரில். அப்படி இல்லாமல் இன்னைக்கு ஆண்ட்ரூ சாரியா கூட வந்தார், என்னை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்தவுடனே அப்புறம் ஆண்ட்ரூ சார் வந்து அதில் வந்து இப்போது என்னை வச்சு வதந்தின்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணார். அது நல்ல ரீச் ஆச்சு ப்ரைமில். அதுக்கப்புறம் கொலைகாரன் டைரக்டர் என்னுடைய அசிஸ்டண்ட் அவர். ஸோ வாலியிலேருந்து என் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். சரி வந்தார், சார் வாங்க சார் எனக்கு குஷி இதுதான் ஈவெண்ட் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்னு நினைக்கிறேன், இல்லை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு. அதுவே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் தான் இது. டெஃபினட்டாக ஒரு அதுக்கு வச்சுருக்கேன். ஓ சூப்பர் 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 சூப்பர். அதுவும் சூப்பர் படம் தான். அதனால சந்தோஷம். இனி சக்தி சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அதில் ரிலீஸ் பண்ணுறாரு. அவருடைய இதில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். டெஃபினட்டாக அது வந்து என்னென்னா அவர் வந்து ஜஸ்ட் அவர் இதை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக மட்டும் தொடலை. அவர் ஒரு ஃபேன் பாயா, ஒரு லவர் பாயா அவர் வந்து இந்த படத்தை குஷி அவர் வந்து எங்களோட மனசுலேருந்து சந்தோஷமாக அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்காரு. அதை ஐ கேன் ஃபீல் இட் சார். அது உங்களுடைய எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம குஷி படத்துடைய ஃபைனான்சியர் ரமேஷ் சாருடைய ஃப்ரெண்டு நம்ம முருகன் சார், அவரும் இங்கே வந்திருக்காரு. அவரும் தயாரிப்பாளர். ஸோ இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வளர்ச்சிகள், எத்தனையோ பேருக்கு ஒரு பாதையாக இருந்த குஷி. நமக்குமே இன்றைக்கி இது ஒரு தான் ரீஃப்ரெஷிங்காக பார்க்கும்பொழுது இனிமேல் இந்த மாதிரி நல்ல மக்களுக்கு வந்து அந்த சாங்ஸ், அந்த எனர்ஜியான சாங்ஸ், அதெல்லாம் மேகம் கருக்குது அந்த பாட்டு எல்லாமே ஸோ மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக எவர் கிரீன் மூவி குஷி. அது இறைவன் கொடுத்த ஒரு வரம், இறைவன் கொடுத்த ஒரு அமைப்பு, நல்ல நல்ல விஷயங்களாக சேர்ந்து அமைந்தது. அப்படி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ரேராக தான் அமையும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதுனால நல்லா பாடுவீங்க. இந்த குஷி படத்தில் வந்து சார் கட்டிப்பிடி கட்டிப்பிட சாங் வந்து எடுக்கும் போதே இவ்வளோ ஹிட் ஆகும்னு நினச்சிங்களா? அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக அதை இல்லை, சாங் வந்து எப்போவுமே வந்து அந்த ரெக்கார்டிங்லேயே தெரிஞ்சிடும். அது ஒரு வைப் வந்துடும் அந்த ரெக்கார்டிங்கில். ஏன்னா எதுவுமே மனசுக்கு உள்ள ஹிட் ஆகாமல், உள்ள எனர்ஜி ஏற்றாமல் ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதான் சொல்கிறேனே, அந்த கிரியேட்டிங் ஏரியாவில் தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது. அது மொத்தமாக ப்ராடக்டாக வந்து நிற்கும் பொழுது ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம், ஒரு நாளில் நம்ம முகத்தையே கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு தடவை சூர்யா நீ ரொம்ப அழகாக இருக்கடா அப்படின்னு தோணும். ஒரு நாள் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி அது வந்து உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் உண்மையாகவே சொல்கிறேன், நான் இன்றைக்கி ஆடியன்ஸாக தான் குஷியை என்ஜாய் பண்ணி இங்கே உட்காந்து பார்த்தேன் நான் இந்த சாங்குகள் பார்க்கும்போது. ஏன்னா நானும் டிவியில் பார்த்துருந்தேன், டிவியில் வந்துருச்சு, யூடியூப்பில் பார்க்குறோம், நம்ம யூடியூப்பை சோனியில் கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படி பார்க்குறோம். அப்போமெல்லாம் அது இது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது இன்னும் அதனுடைய டெஃபினட்டாக ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் கேட்ட கொஸ்டின் எனக்கு புரியுது. பட் என்னென்னா ஆமாம் இல்லை அதாவது என்னென்னா நாங்கள் எது பண்ணாலும் ஹிட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு. அது என்னென்னா நமக்கு உள்ள ஹிட் ஆகிடுச்சுனாலே அது ஹிட் ஆகிடும், அவ்வளோதாங்க. அவ்வளோதான். அதனால் அது ஒன்று தான். பட் உண்மையாக அன்னைக்கு என்ஜாய் பண்ணதை விட நான் இன்றைக்கி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதான் உண்மை. உங்கள் கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர். சார் எஸ்.ஜே. சூர்யா சாரோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு அந்த படத்தில் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அவருடைய டைரக்ஷன் கேட்கவா வேணும். ஆக்சுவலாக வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டருமே அவர் தான். அண்ட் அவர் வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்டோரி சொல்கிறத கேட்கும் போதே வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக படம் வந்துட்டு கண்ணில் பார்த்த மாதிரி அந்த ஒரு தன்மை வந்துடும். ஒரு 100-150 வாட்டியாவது கதை சொல்லியிருப்பாங்க. அதுவும் சில நேரத்தில் வந்துட்டு அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வச்சு கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம திருப்பி கேட்டுட்டோமே இத்தனை வாட்டி அப்படின்ட்டு நம்ம கூட டயர்ட் ஆகும். ஆனால் அவர் டயர்டாக மாட்டார். திருப்பி அதே எனர்ஜியில் உட்காந்து 4 ட்ராக் ஓப்பன் பண்ணோம், எஃபெக்ட்ஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லி அந்த கிளங் அதெல்லாம் போட்டு அப்படியே திருப்பி ஃபுல் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிருவார் அந்த மாதிரி. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு லிட்ரலா வந்து நாங்கெல்லாம் அப்படியே பயந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பில்லருக்கு பின்னாடி அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படிதான் இருப்போம். வேற ஒரு லெவல் டெரர் அப்படி இருந்தது. இப்போ நான் அப்படியே கெட்டி பிடிச்சி ரொம்ப பாசமா அப்படி நெருக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். பட் பேக் தென் இட் யூஸ் டு பி எக்ஸாக்ட்லி. எஸ்.ஜே. சூர்யா சார்
மைக்கு சார் போட்டு பாருங்க. 25 வருஷம் ஆனாலும் குஷி படத்துல நிறைய பேர் பேசப்படுறது, நிறைய வந்து ரசிச்சு பார்க்கறது வந்து அந்த இடுப்பு சீன். அது ஐடியா எங்க வந்தது, யார் கொடுத்தா, அது இன்ஸ்பிரேஷன் என்ன, அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஏதோ தோணுதாங்க அந்த டைம்ல தோணுது. அதாவது என்னன்னா, இது வரைக்கும் எத்தனையோ காதல் கதைகள் வந்தாலும் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா லவ் சப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பணக்காரன் அது பிரச்சனையா இருக்கும், பணம் பிரச்சனையா இருக்கும் அவங்களுக்கு. இல்லாட்டி குடும்ப பகை இருக்கும், ரெண்டு எதிரி குடும்பங்கள் இருக்கும், அதில் உள்ள பிள்ளைங்க ரெண்டு லவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஹிந்து முஸ்லீம், ஹிந்து கிறிஸ்டியன் இப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் காதல் கதைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எதுவுமே இந்த கதையில் பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா அது இட் இஸ் கோயிங் டு பி ஒன் அனதர் ஃபிலிம் அப்படின்னு ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு படம். அப்போ என்ன பிரச்சனை, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை, அவங்க தான் வெளியே வில்லனை வெளியே வைக்க வேண்டாம் உள்ளே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணுனது. அப்போ அந்த சண்டை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, என் இடுப்பை பார்த்தியான்னு கேட்டால் ஆமாம் இப்போ நான் பார்த்தேன், இப்போ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டோட இடுப்பை நான் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் முடிஞ்சுது, அதான் அங்கே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் செகண்டாகவே இருக்காது. பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன த்ரெட்டை கிரியேட் பண்ணி அப்படியே பிடிச்சி போனேன். அப்படி ரைட்டிங்கில் போகிறதான் அது மாதிரி ஒரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த டைமில் ஒரு புதுவிதமான ஒரு ரைட்டிங்காக அது இது அமைஞ்சுது. எனக்கு வந்து எரிக் சீகல்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் ரைட்டர் இருக்கார். அவருடைய லவ் ஸ்டோரி, அப்புறம் உமன் மேன் உமன் சைல்டு, அந்த சைல்டு அந்த அவங்க ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரைட்டிங் ஸ்டைலை தான் நான் இதுக்கு ஃபாலோ பண்ணேன் குஷிக்கு. சார் இங்க குஷி 2க்கு இப்பயே பூஜெல்லாம் போட்டாரு. சோ அது யாரை வச்சு எடுப்பீங்க? பார்ப்போங்க. அதுக்கு இது குஷி அமையது எல்லாமே இறைவன் அமைச்சு கொடுக்கறதா, அப்படியேதான் அமைஞ்சா பார்த்துக்கலாம். ஏன்னா ஐ எம் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மை ஆக்டிங் கேரியர். ஆமா இல்ல நான் கொஞ்சம் ஃப்ரீ பேர்ட், நான் அப்படி ஃப்ரீயாவே இருந்துடுறேன், விட்டுருக்கேன். கண்டிப்பா பண்ணுவோம். மைக் எங்க இருக்கு? எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருக்கு. இல்ல அப்படி எனக்கு ஸ்டார்டிங்ல கேக்குறேன் சார். வந்து ஓகே ரெண்டு வேர்ல்ட் லெவல் ஹீரோஸ் வந்து அஜித் வந்து வாலி வந்து அவரோட வந்து ஒரு சாக்லேட் இமேஜ் இருந்தது. அப்போ கண்டிப்பா அது நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்து அஜித்தால இவ்வளோ டெலிவரி பண்ணும்போது எல்லாரும் அசத்து வச்சீங்க. அது உங்களோட பின்னாடி நீங்க தான் இருந்தீங்க. குஷி வந்து விஜய்க்கு வந்து ஒரு சச்சினுக்கு அப்புறம் வந்து படம் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடியா ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவரோட கேரியர்ல. அப்பதான் அந்த கிராஃப்ட் தூக்கிட்டு இருந்தது. ஆஸ் அன் ஆக்டர் நீங்க வந்து பல வெற்றிகளை பார்த்திருக்க தமிழ் தெலுங்குல. ஆனா ஒரு டைரக்டரா இன்னும் சில நடிகர்களை நீங்க உருவாக்கி இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்கு. நீங்க அந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிறீங்களா? சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததான் அஜித் சார், நான் அவருக்கு கொடுக்கல, அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் அதோடைய ட்ரூத். ஸோ நமக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கு நான் நல்ல படம் எடுத்து கொடுத்தேன். அந்த ஒரு என்னுடைய வேலையை நான் சரிவர செய்தேன். நான் என்னைக்குமே நான் நடிகன் ஆகணும் தான் ஆசைப்பட்டேன், ஒரு ஸ்டார் ஹீரோ ஆகணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. என்னுடைய ஆசைக்கு பார்த்தீங்கன்னா நியூ அப்போ அப்படி டச் பண்ணிட்டு அப்படி திருப்பி வந்துட்டேன். எனக்கு காலங்கள் சரியா அமைஞ்சு வரல. ஸோ நான் இயக்குனரானதே என்னை நடிகன் ஆக்குவதற்காகத்தான். ஸோ அதனால எனக்கு இன்னும் நிறைய பேர் இயக்கியிருக்கலாமோ அப்படின்ற ரிலேட் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. பட் இப்போ என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இப்போ இந்த கில்லர்ன்ற படத்தை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர். அதனால அதுதான் அது. ஸோ எனக்கு அதில் ரிக்ரெட் எதுவும் இல்லை. ஸோ நான் கரெக்டாக என்னுடைய லைஃப்பை நான் பிளான் பண்ணி எப்படி போகிறேனோ அது கரெக்டாக போகுது. தேங்க்யூ ஸோ மச். சூர்யா சார் இங்க இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ ஆல்பர்ட் நடந்தது. கரெக்ட். அஜித் சார் கலந்துட்டு வாழ்த்தினார். ஆமா.
அதே மாதிரி மறுபடியும் அஜித் சார் கலந்துட்டு வாழ்த்த வாய்ப்பு இருக்கா இனிமேல்? எங்க அஜித் சார் தான் பிடிக்கவே முடியாது. அவர் ஒரு தனி உலகத்துல வாழ்றாரு இல்லையா? அண்ணா எனக்கு இந்த குஷியில எனக்கு மெயின் குஷி நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை. அத பண்ணிக்கணும். பண்ணுவோம். ஏன்னா இடுப்பு அழகை எல்லா அழகும் ரசிக்க தெரிஞ்சவங்க ஒரு மனைவியின் அழகை ரசிக்க தெரியாதா? பண்ணுவோம். சார் இதுல விஜய்க்கு இளைய தளபதி போட்டிருக்கீங்க, சூர்யா மேடமுக்கு இளைய நிலான்னு போட்டிருக்கீங்க பட்டம். அது யார் கொடுத்தது? இல்ல நானா தான் கொடுத்தேன். அது ஒன்றும் அதாவது என்ன அப்படின்னா ஒரு மூன் என்பது ஒரு 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 அழகான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கூலா இருக்கும் இல்லையா? மூன் என்பது ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு விஷயம். அந்த அதனுடைய ஒளியை வந்து நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு வார்ம்த் கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி. ஸோ அது வந்து ஒரு நியூ ஆக்டரா அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகும்பொழுது அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் கொடுக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. படத்துல அதே போல ஓப்பனிங் ஷாட்டே வந்து கிளைமேக்ஸை காமிச்சிருப்பீங்க. ஆமா, பழைய படங்கள் சில படங்களை காட்டிருப்பாங்க, ஆனா இது தைரியமா கிளைமேக்ஸையே ஓபன் பண்றேன் அப்படின்னு வச்சது அவர் ப்ரொடியூசர் ஏதாவது சொன்னாரா? இல்லை என்னன்னா சார் எப்பொழுதுமே சப்போர்ட் தான். அவர் வந்து ஏன்னா ஒரு விஷயம் நல்லா இருக்கும்பொழுது அவருக்கு வந்து அவர் எதிர்த்து சொல்ல போகிறது இல்லை. நல்லா இருக்கிறதுக்கு வந்து சப்போர்ட்டாக நல்ல நல்ல விஷயம் சப்போர்ட்டாக கொண்டு வர வழியாக அதை எதிர்த்து அவர் சொல்ல போகிறது இல்லை. இப்போ என்னன்னா நான் நேரேட் பண்ணும்போது உங்களுக்கு படமே அப்படியே படம் பார்க்குற மாதிரியே சொல்லிடுவேன் கதை. அதனால அவங்களுக்கு வந்து அந்த டவுட் வராது. இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் தேக்கத்தில் நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் வந்து அழுகிறதுலாம் உங்களுக்கு கேட்கும் அந்த குரல்லாம். பட் ஆனால் இந்த படங்கள் ரீரிலீஸ் வரும்பொழுது தேட்டர்கள் ஃபுல்லாகிடுது. அப்படி இருக்கும்போது எங்கள் படம்லாம் வரமாட்டுது, ஏன் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா சார், எதுவுமே வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த காலகட்டத்தில் நம்மளை வின் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை நம்மளே செஞ்சு உடச்சி வந்தால் தான் உண்டு. இங்கே பாரதிராஜா சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் சங்கர் சாருக்கும் எல்லாருக்குமே யாருமே அந்த ரெட் கார்பெட் போட்டு கூட்டு வரல. எஸ் ஜே சூர்யாவுக்கும் செல்வராகவனுக்கும் யாருக்குமே ரெட் கார்பெட் போட்டு வாங்கடா படம் எடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரல. நம்மளே உடச்சி வந்து அந்த இடத்துல தனக்கு ஒரு இடத்த பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். சில நேரம் நம்மளுக்கே இடம் இல்லாமல் போயிருக்கு. இதே எஸ் ஜே சூர்யா 2008 2015 வரைக்கும் எங்கே இருந்தானே தெரியாமல் போயிடுச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தை நானும் சந்திக்க வேண்டி வந்தது. ஒரு 7.5 சுற்றுற மாதிரி சுற்றிடுச்சு. அதுக்கு ஒன்றும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அப்போ சினிமா என்பது என்றைக்குமே நல்லா இருக்கும். அந்த நல்லா இருக்கிற சினிமாவில் நாம் இருக்கோமான்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். உண்மையாகவே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2000 ரிலீஸ் ஆன ஒரு குஷி இன்னைக்கு 2025 அதை பற்றி பேசிட்டு நம்ம உட்காந்துருக்கோம். இன்னைக்கு நம்மளும் லைம் லைட்டில் படம் பண்ணிட்டு இருக்கோன்றது இறைவனுக்கு நம்ம முதல்ல ஒரு நன்றியை சொல்லிட்டு இன்னும் உத்வேகத்தோட இதை குஷியை விட நான் சிறப்பாக இப்போ பண்ணிட்டு இருக்க கில்லரை பண்ணணுன்ற பயமும் ஒரு வேகமும் தான் வருதே வழிய மற்றபடி. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, அந்தந்த காலகட்டத்தில் நம்மளா உடச்சி தான் வெளியே வரணும். யாரும் நம்மளை வாங்கன்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. அதான் பாயிண்ட். ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிக்கணும் மற்றவங்கன்றது என்னோட ரிக்வெஸ்ட். ரத்னம் சார், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் கிரேட் ஈவினிங். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. சூப்பர் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சூர்யா. அண்ட் ஃபேமிலி ஷோ போடுங்க மீடியாக்கு. அதாவது எவ்ரிபடி ஷுட் என்ஜாய். நோ தி ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி இன்னும் கத்துவோம், கூத்தடிப்போம் எல்லாருமே. சரி, சவுண்ட் இந்த பக்கம் அதிகமா வந்துச்சா அந்த பக்கம் அதிகமா வந்துச்சா சொல்லுங்க. சவுண்ட் எந்த பக்கம்? அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இதுல லேடிஸ் வந்து கட்டிப்பிடி அம்சோர் கேக்குறாங்க. அப்போ ஆடியன்ஸ் இது வரைக்கும் கில்லியில பாத்தீங்கன்னா மாஸ் சாங்ஸ். சமீபத்தில் ஒரு டென்டல் டாக்டர் மீட் பண்ணாங்க. அவர் வந்து கில்லி ரிலீஸ் ஆகும்போது அவர் படமே பார்க்கல தியேட்டர்ல. ஒரு டாக்டர் சார் ரீ ரிலீஸ் 5 வாட்டி பார்த்தேன் சார். ஒரு டாக்டர் வந்து 5 வாட்டி பார்த்தோன்னே எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ சார் கேட்டார்ல ரீ ரிலீஸ் திருப்பாங்க. இப்போ அந்த லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா படம் எடுத்தது. எல்லா படம் ரீ ரிலீஸ் எல்லாம் ஓடும்னு தெரியாது. அந்த படங்கள் வந்து திருப்பி இன்னைக்கும் ரசிக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்க வருவாங்க. இல்லைன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நேச்சுரல் அப்படி தான், பணம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் ரசித்த மாதிரி பெரிய வெற்றின்னு எதிர்பார்க்குறோம். சத்தி சார், உங்களுக்கு தான் ஒரே ஒரு கேள்வி. அதான் சொன்னேனே, அது இறைவன் அமைச்சு கொடுக்கட்டும். சார் சத்தி சார், நீங்க வந்து பல புது படங்களையும் ரிலீஸ் பண்ணினே இருக்கீங்க. இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா ரீ ரிலீஸும் பண்ணிட்டு இருக்கீங்க.
ஒரு பிசினஸ் வைஸ்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கறது வந்து புதுசா ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களா இல்ல இந்த மாதிரி ரீ ரிலீஸ் படமா? ஏன்னா தொடர்ந்து நீங்க வந்து ரீ ரிலீஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க சார். வெற்றி படங்கள் எல்லாமே வந்து ப்ராஃபிட்டான படங்கள் தான் சார். நாங்க வந்து உங்களுக்கு என்னன்னா கம்பேரிட்டிவா நான் கேக்குறேன் சார். எதுக்கு கேக்குறேன்னா பிசினஸ் எப்படி இருக்குன்றது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ஃபிலிம்ன்ற பழைய படங்கள் இருக்கிற தரம் இப்ப இருக்கிற படங்களுக்கு இருக்குதா ஆடியன்ஸ் மத்தியில அப்படின்றதா என்னோட கேள்வி. ஏன்னா அதை வச்சுதான் ரெவென்யூவே. சார் ரொம்ப நுட்பமான கேள்வி தான் கேட்பீங்க நீங்க எப்போதுமே. ஆக்சுவலா என்னன்னா பழைய படங்கள்ல வெற்றி அடைஞ்ச நல்ல படங்கள் மட்டும்தான் ரீ ரிலீஸ் பண்ணப்படுது. இப்ப புது படங்கள்ல வந்து நல்ல படங்களும் இருக்கு, சாதாரண படங்களும் இருக்கு. இப்ப ஒருவேளை இன்னைக்கு உள்ள நல்ல படங்கள் இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து ரீ ரிலீஸ் ஆகலாம். அதனால வந்து ரீ ரிலீஸ வந்து வெற்றி அடைஞ்ச படங்களை தான் பண்றோம். அதனால அதோட வெற்றி வந்து ஏற்கனவே ஓரளவு தீர்மானிக்கப்பட்டிருதுன்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி. எஸ் ஏ சூர்யா சார், குஷி 2 பத்தி பேசினாங்க. குஷி 2 வந்து இப்ப விஜய் சார் நிப்பாட்டிட்டாரு. ஆனா அவர் பையன் வந்து விஜய் சார் மாதிரி அவ்வளவு அழகா இருக்காரு. அவரை வச்சு எடுப்பீங்களா? அது மாதிரி ஜோதிகா மேடத்துக்கும் பெரிய பொண்ணு இருக்காங்க. அவங்கள வச்சு 2 பேர் வச்சு ரத்தன சார் வச்சு நீங்களே டைரக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவீங்களா? நீங்களே ஒரு காஸ்டியை ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க. Wonders cannot be made, wonders should happen. If wonder has to happen, it will happen. இல்ல நீங்களே நடிக்க வாய்ப்பு சூர்யா இருக்கு சார், நியூ படம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு உண்டா? ஏன்னா நீங்க தான் ஹீரோ, ப்ரொடியூசர். அது இல்லாம வந்து நடிப்பு அரக்கன். ஆனா இப்ப வந்து தமிழ்நாட்டுல நடிப்பு அரக்கன் இல்ல, யாரோ புதுசா ஒரு நடிப்பு அரக்கன் சொல்லிட்டு உங்களே மிமிக்ரி பண்றாங்க. அதுக்கு ஏதாவது பதில்? இல்ல நியூ ரிலீஸ் பண்றேன். ஆமா, ரெடி ஆகிட்டு இருக்கு, பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரசாத்ல தான் அதோடைய டிஜிடைசிங் நடந்துகிட்டு இருக்கு, டிஐ போய்கிட்டு இருக்கு. ஆமா, ப்ராசஸிங் நல்லா இருக்கு. அதனால மோஸ்ட் ப்ராபபிளி பிப்ரவரி சம்மர் அது இதுக்கு பண்ணலாம், லவர்ஸ் டேக்கு பண்ணி விட்டுலாம். சார். இதுக்குதான் அப்பப்போ நீங்க பிரஸ் மீட்டுக்கு வரணுங்கிறது. நீங்க வந்திருந்தா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கம்மியா இருந்திருக்கும். அவர் இளைய தளபதி விஜயா தான் என் கூட உட்காந்து பார்த்தாரு. அதை நல்லா ஹாப்பி. அவர் ரொம்ப ஹாப்பி. அவர் வந்து அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஆக்சுவலா என்னன்னா தன்னுடைய வேலையை எல்லாரும் கரெக்டா பார்க்கும்போது அவர் அதை ரொம்ப சந்தோஷமா இது பண்ணாரு. அந்த எல்லா சீனுமே அவர் என்ஜாய் பண்ணி நடிச்சார். அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா பண்ணார். அந்த எக்ஸ்பிரஷன்லாம் அப்படியே நல்லா உள் வாங்கிட்டு பண்ணுவார். ரொம்ப நல்லா இருக்கு சார். அது இப்போதான் ஷூட்டிங் தானே போயிட்டு இருக்கு. இப்போ மொத்தம் எப்படி 85 நாள் ஷூட்டிங் வரும். இப்போ நான் 17 நாள் ஒரு ஷெட்யூல் முடிச்சிருக்கேன். ஏன்னா அதை முடிச்சுட்டு இப்போ ஏன் டேட்டே எனக்கு பிடிச்சி எடுக்கிறதுக்கு பெரும்பாடாக இருக்குது. நல்ல ரொமான்டிக்கல் ஆக்ஷன் காமெடி ட்ராமா.